அதுவும் மடப்புற காளிலாம் சொல்லவே முடியாது. நீங்க பாருங்க, இதுக்கப்புறம் தான் இருக்குது. இது வரைக்கும் பார்த்ததுலாம் சீனே கிடையாது. இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா வேலையும் பண்ணோம், எல்லாத்தையும் காட்டும், எல்லாரோட தலையை உருட்டோம். ஒருத்தவங்க கூட தப்பிக்க முடியாது. ஒரு காக்க கூட தப்பிக்க முடியாது. யாரா இருந்தாலும் அந்த அம்மாவோட உக்ர நிலையில கண்டிப்பா அம்மா பஸ்மமாக்கிடுவா. இதுல இன்னொரு விஷயம்க்கா, அவனை ரொம்ப தூரத்துக்கு துன்புறுத்தி இருக்கிறாங்க. அவனுக்கு நம்ம சாக போறோம் அப்படின்னு தெரியாமலே வழியில செத்து போயிருக்கு. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும்மா. அம்மா அதுதான் சொல்றேனே, கோடி கணக்குல திருடுனவங்க கூட விட்டுறோம் நம்ம. எத்தனையோ பேர் கோடிக்கணக்கில் பேங்க்ல வந்து ராபரி பண்றாங்க, ஏடிஎம் மிஷினை உடைக்கிறாங்க, வயசானவங்க இருக்க சொல்ல செயின் ராபரி பண்ணிட்டு ஓடிடுறாங்க. அவங்களெல்லாம் நம்ம அடிச்சு துன்படுத்தி செத்தா கூட சாவடிச்சா கூட பரவாயில்ல. ஒண்ணுமே இல்லாத அப்பாவியை வந்து இவ்வளோ பேர் துன்பத்துக்கு ஆளாகுனா எந்த தெய்வம் பண்ணி, அதுவும் மடப்பற காளி சத்தியத்துக்கு சொல்ல தண்டிச்சே ஆகும். அவளோட தண்டனையிலிருந்து ஒரு காக்கா கூட தப்பிக்க முடியாது. கண்டிப்பா காளி விட மாட்டான்னு சொல்றீங்க. ஆமா, காளி விட மாட்டா. ஏன்னா இது காளி யுகம். அம்மாவால எந்த ஒரு தவறலுமே அம்மா வந்து பொறுத்துக்க மாட்டா. உங்களுக்கு நல்லா தெரியும், எத்தனையோ பிரச்சனைகள் எனக்கே கூட வந்திருக்கு. எவனே எம்மனோட டான்ஸ் ஆடினா, ஆனா காளி அவ சக்தியால எல்லாரும் தவிடுபடி ஆக்கினா. ஏன்னா அம்மா தர்ம தேவதை, தர்மத்தோட ஒரு பக்கம் நிற்கிறப்போ எதிரிகளை சர்வநாசமாக்கிடுவான். SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details SACAS.ac.in.